கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நண்பர்களே, சகோதரரே, சகோதரிகளே, நம்ம இன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று ஆண்டவர் என் இருதயத்தில் கொடுத்தாரு. ஸோ ஆண்டவரே, இந்த நாளை காண செய்ததற்காக எமக்கு நன்றி ஐயா. இந்த புதிய நாளிலே புதிய கிருபையினால் எங்களை நிரப்பும் தேவா. உடைய வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது வாசிக்கிற எனக்கும் கேட்கிறவர்களுக்கும் கர்த்தாவே, இந்த வேதத்தின் மகத்துவங்களையும் ரகசியங்களையும் நீர் அருளி செய்யும் ஆண்டவரே. நீர் சொல்லாம உம்மை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. நீர் வெளிப்படுத்தாம உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள எங்களால் முடியாது. எங்களோடு பேசும், நாள் முழுவதும் எங்களோடு இரு. எங்களை காத்துக்கொள்ளும். உடைய சட்டை நிழலில் எங்களை மூடி மறைத்துக் கொண்டு நீ வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என்னாகமம் 1ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 1 தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோடு இருப்பானாக. அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாயிருக்க வேண்டும். உங்களோடு நிற்க வேண்டிய மனிதருடைய நாமங்கள் ஆவன. ரூபன் கோத்திரத்தில் செதேயூருடைய குமாரன் எலியுசூர். சிமியோன் கோத்திரத்தில் சுரிஷாயின் குமாரன் செலுமியேல். யூதா கோத்திரத்தில் அம்மினதாபின் குமாரன் அகசோன். இசக்கார் கோத்திரத்தில் சூவாரின் குமாரன் நெதனெயேல். செபுலோன் கோத்திரத்தில் ஏலோனின் குமாரன் எலியாப். யோசேப்பின் குமாரனாகிய எப்ராயிம் கோத்திரத்தில் அம்மியூதின் குமாரன் எலிஷாமா. மனாசே கோத்திரத்தில் பெதாசூரின் குமாரன் கமாலியேல். பென்யமின் கோத்திரத்தில் கிதோனியானின் குமாரன் அபிதான். தான் கோத்திரத்தில் அம்மிஷதாயின் குமாரன் அகியேசேர். ஆசேர் கோத்திரத்தில் ஓகிரானின் குமாரன் பாகியேல். காத் கோத்திரத்தில் தேகுவேலின் குமாரன் எலியாசாப். நப்தலி கோத்திரத்தில் ஏனானின் குமாரன் அகீரா. இவர்களே சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களில் பிரபுக்களும் இஸ்ரவேலில் 1000ங்களுக்கு தலைவருமாயிருப்பவர்கள் என்றார். அப்படியே மோசேயும் ஆரோனும் பேர் பேராக குறிக்கப்பட்ட இந்த மனிதரை கூட்டிக் கொண்டு 2ஆம் மாதம் 1 தேதியில் சபையார் எல்லாரையும் கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் நாம தொகையின் படிக்கும் 20 வயதுள்ளவர்கள் முதல் தலையாய் தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள். இப்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்திரத்தில் எண்ணி பார்த்தார். இஸ்ரவேலின் மூத்த குமாரனாகிய ரூபன் புத்திரனுடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலையாக எண்ணப்பட்ட போது ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேர். சிமியோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலையாக எண்ணப்பட்ட போது சிமியோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். காத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது காத் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 45,650 பேர். யூதா புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 74,600 பேர். இசக்கார் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 54,400 பேர். செபுலோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது செபுலோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 57,400 பேர். யோசேப்பின் குமாரரில் எப்ராயிம் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது எப்ராயிம் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேர்.
மனாசே புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயது முற்பட்டவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது மனாசே கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 32,200 பேர். பென்யமின் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது பென்யமின் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 35,400 பேர். தான் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது தான் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 62,700 பேர். ஆசேர் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தால் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது ஆசேர் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர். நப்தலி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது நப்தலி கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். எண்ணப்பட்டவர்கள் இவர்களே. மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாகிய 12 பேரும் எண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயதுள்ளவர்கள் முதல் இஸ்ரவேல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவராகிய எண்ணப்பட்டவர்கள் பேர்கள் எல்லாரும் 6,03,550 பேராயிருந்தார்கள். லேவியர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் எண்ணாமலும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும் லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்துக்கும் அதனுடைய சகல பனிமுட்டுகளுக்கும் அதிலுள்ள சமஸ்த பொருள்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுத்தி அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதில் சகல பனிமுட்டுகளையும் சுமப்பார்களாக. அதனிடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். வாசஸ்தலம் புறப்படும் போது லேவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும் போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள். அந்நியன் அதற்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட கடவர்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். என்னாகமம் 2ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையில் தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். யூதாவின் பாளையத்து கொடியுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும். அமினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 74,600 பேர். அவன் அருகே இசக்கார் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். சுவாரின் குமாரன் நெதனேயேல் இசக்கார் சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 54,400 பேர். அவன் அருகே செபிலோன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். ஏலோனின் குமாரனாகிய எலியாப் செபிலோன் சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 57,400 பேர். எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படி 1,86,400 பேர். இவர்கள் பிரயாணத்தில் முதற் பாளையமாய் புக கடவர்கள். ரூபனுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும். சேதேயூரின் குமாரனாகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு சேனாபதியாக இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேர். அவன் அருகே சிமியோன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். சுரிஷிதாயின் குமாரனாகிய செலுமியேல் சிமியோன் சந்ததியாருக்கு சேனாபதியாக இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். அவன் அருகே காத் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப் காத் சந்ததியாருக்கு சேனாபதியாக இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 45,550 பேர். எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 1,51,450 பேர். இவர்கள் பிரயாணத்தில் 2ஆம் பாளையமாய் புக கடவர்கள். பின்பு ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையுடைய பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். அப்படி பாளையம் இறங்குகிறார்கள். அப்படியே அவர் தங்கள் வரிசையில் தங்கள் கொடிகளுடைய பிரயாணமாய் போக கடவர்கள். எப்பிராயீமுடைய பாளையத்து கொடியுடைய சேனைகள் மேல்புறத்தில் இறங்க வேண்டும்.
அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா இப்ராஹிமின் சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவுள். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். அவன் அருகே மனாசே கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் மனாசே சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவுள். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 30,200 பேர். அவன் அருகே பென்யமீன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். கீதேயோனின் குமாரனாகிய அபீதான் பென்யமீன் சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 35,400 பேர். எண்ணப்பட்ட எப்பிராயீமின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படி 1,08,400 பேர். இவர்கள் பிரயாணத்தில் 3ஆம் பாளையமாய் போக கடவர்கள். தானுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் வடபுறத்தில் இறங்க வேண்டும். அம்மிஷதாயின் குமாரனாகிய அகியேசேர் தான் வம்சத்திற்கு சேனாபதியாயிருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 60,700 பேர். அவன் அருகே ஆசேர் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். ஓகிரானின் குமாரனாகிய பாகியேல் ஆசேர் சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர். அவன் அருகே நப்தலி கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். ஏனானின் குமாரனாகிய அக்கீரா நப்தலி சந்ததியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் 1,57,600 பேர். இவர்கள் தங்கள் கொடிகளுடைய பின் பாளையமாய் போக கடவர்கள். இவர்களே தங்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள். பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனைகளின்படி எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் 6,03,550 பேராயிருந்தார்கள். லேவியரோ கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே எண்ணப்படவில்லை. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே அடையாளப்பட்டு போனார்கள் என்பதே. ஆமேன், ஆமேன்.